கிரிவலை பாதையில் ஆண்டவனை தரிசனம் செய்து நடக்க ஆரம்பிக்கும் போது மௌனத்தை நிச்சயமாக கடைபிடிக்கணும். அந்த மௌனம் என்ற வார்த்தையை விட அவருடைய நாமத்தை நாம் சொல்லி வரலாம். ஏன்னா கிரிவல பாதையில் சுற்றி வரும்போது பார்த்துட்டிங்கன்னா ஒரு நாமம் உச்சரிச்சிருக்கும், ரேடியோவில் போட்டிருப்பாங்க. ஓம் நமச்சிவாயன்னு சொல்லிட்டு இருப்பாங்க, அல்லது அண்ணாமலையார் நாமம் சொல்லியிருப்பாங்க. நீங்கள் அது மாதிரி மனசுக்குள்ள அண்ணாமலையாரே நமக அப்படின்னு சொல்லிக்கலாம், ஓம் நமச்சிவாய சொல்லிக்கலாம். உலகத்தில் பெரிய கடவுள் ஆதி மூலம், ஆதியும் அந்தமும் அவரே அப்படிங்கிறனால அவரை மகாதேவன், தேவர்களுக்கெல்லாம் தேவராக இருக்கக்கூடியவர் மகாதேவன். அந்த மகாதேவன் என்ற நாமம் அவருக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு எனக்கு சான்றோர்கள் சொல்லியிருக்காங்க. மகாதேவன், அரகர சங்கர மகாதேவாய நமக அப்படின்னு சொல்லி இந்த மகாபாரத போர் நடக்கும்போதெல்லாம் அதை துவங்கிறதுக்கு முன்னாடியே அவங்க சொல்லுவாங்க, இறைவனை அந்த மாதிரி உச்சரிப்பாங்க. அதனால் மகாதேவா அப்படிங்கிற வார்த்தையை நீங்கள் உச்சரிச்சுக்கலாம். செல்ஃபோன் பேசுவதை தவிர்த்துக்கலாம், குடும்ப கதை பேசுவதை தவிர்த்துக்கலாம். அங்கொரு கண்ணும் இங்கொரு கண்ணும் ஆலய வழிபாடு இல்லை அப்படின்னு ஒரு பாடல் உண்டு. அங்கொரு கண்ணும் இங்கோரும் கண்ணும் தான் கிரிவலம் போக வேண்டிய இல்லை. குடும்ப கதைகள் அல்லது வேறு எதுவும் சாதாரணமான எந்த ஒரு கதை பேசினாலும் கிரிவலம் போக வேண்டிய அவசியம் இல்லை. செல்ஃபோனில் படம் பார்த்துக்கிட்டே வந்துட்டு இருந்தோம்னா அப்பவும் நம்ம கிரிவலம் போக வேண்டிய அவசியம் இல்லை. இறைவனை நாம் நாடுவதனால் மிகப்பெரிய நன்மைகள் ஏற்படும் என்ற நம்பிக்கை நமக்கு வேண்டும். அந்த நம்பிக்கையை அவர் நமக்கு நிறைவேற்றணும் அப்படின்னா நமக்குள்ள சில கட்டுப்பாடுகள் இருக்க வேண்டும். அது ரொம்ப முக்கியம்.